ஒரு ஃபுல் டைம் ஜாப விட்டுட்டு நீங்க இங்க வந்திருந்தீங்க. யா. ஃபினான்ஷியலா எந்த அளவுக்கு நீங்க உங்கள பார்த்துக்கிட்டீங்க? அண்ட் அம்மாலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களா? ஏன்னா நீங்க அதுக்கடுத்து வந்து கிஸ் படம் பண்ணியிருந்தீங்க. கவினோட அடுத்தடுத்த படங்கள்ல இருந்தீங்க. வி எஸ். வர் சீயிங் யூ. பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட் வகையில உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருந்தது? ஸோ மூவில பேமெண்ட் குடுப்பாங்க. ஆ. பட் மூவி எத்தன நாள் நடக்கும், ஆ. எப்போ எத்தன மாசம் விட்டு நடக்கும், அது உங்களால ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாது. நான் மாடலிங் இதெல்லாம் மெதுவா தான் எனக்கு தைரியம் வந்து ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஹெச்ஆர் மாதிரி எதுவுமே இல்ல. கான்டாக்ட்ஸ் புடிச்சு தான் ஒன்னொன்னா வேலை வாங்கணும். எல்லார்கிட்டயும் கேட்கணும். அண்ணா இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க, அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வர்றவங்க. அம்மா ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அ என்ன என்னைக்குமே எனக்கு இது வேணும், ம். எனக்கு இத பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்ல. எப்போ கால் பண்ணாலும், நான் நல்லா இருக்கேன். நீ உன்ன மட்டும் பார்த்துக்கோ. நீ ஜாக்கிரதையா இரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு ஓடி வந்துரு. நாங்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தைரியம் இருக்கும்ல. ம். நம்ம எங்கேயாச்சும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தைரியத்துல இருந்தேன். எப்படி மேனேஜ் பண்ணேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் நான் ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். ஆ. என்னன்னா, ஒரு வேள நாளைக்கு எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் வொர்க் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். சினிமால ம். எதுவுமே வரல, மாடலிங்ல எதுவுமே வரல. எனக்கு கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை குறையாம, நான் போய் ஒரு Starbucksல கூட வேலை பார்த்து ஏர்ன் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அது ஒரு நம்ம வேலை பார்க்கணும். நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே இல்ல. நம்ம பண்ணலாம். பட் ட்ரீம் அங்க தான் இருக்கு. அதுக்கு தான் நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். வர வேண்டிய டைம்ல ரஜினி சார் சொன்ன மாரி கண்டிப்பா வந்துரும். வாவ்!